ஸோ ஆல்ரெடி NS 125 பஜாஜில் இருக்குது. நான் ஏன்ப்பா N125 வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பிரேக்காக இருக்கட்டும், ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடியில் இருந்து கொடுத்துருக்காங்க, டெயில் லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. N125ல வாங்குறதுல கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ISG அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்கேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் வந்து பொருத்திருக்காங்க. செல்ஃப் மோட்டராகவும் ஒர்க் ஆகும், ஆல்டர்னேட்டராகவும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ISG தான் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ வெஹிக்கிள் வந்து சைலண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பார்க்கிங்கில் இல்லை ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் வெஹிக்கிள் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் கிளச் பிடிச்சிங்கன்னா ஆல்ரெடி ஆன் ஆகும். இது நிறைய பைக்ஸில் வந்து பார்த்துட்டோம். பட் அது NSல கிடையாது, N125ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மேஜராக இருக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. NSோட கம்பேர் பண்ணும்போது சீட்டோட குஷனிங் பார்த்தீங்க அப்படின்னா NS 125யோட N125ல பெட்டராகவே இருக்குது. அடுத்ததா விலை தாங்க. 12,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட இந்த வெஹிக்கிளில் வந்து விலை அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் N125 பொறுத்த வரைக்கும். பட் இதோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு வெஹிக்கிளோட டீட்டெயில் கம்பேரிஷன் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.